வணக்கம். நான் டாக்டர் ஜி வேல்குமார். மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் நுரையீரல் நோய் சிறப்பு மருத்துவராக பணிபுரிகிறோம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் கடைசி வாரம் உலக நோய் எதிர்ப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுது. இது எதுக்காகனா வேக்சின்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு மருந்துகளுடைய முக்கியத்துவத்தையும் அதை பற்றின விழிப்புணர்வும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வாரம் கடைபிடிக்கப்படுது. கடந்த 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்ட விஷயம், நிறைய பேசின விஷயம் வேக்சின்ஸ். அதுக்கு முக்கிய காரணம் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். ஆனால் ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த வேக்சின்ஸ்னால் எவ்வளோ பேர், அதாவது நோய் எதிர்ப்பு கம்மியாக இருந்தவங்க, வயது முதிர்ந்தவர்கள் இந்த நோயினுடைய தீவிரத்திலிருந்து தப்பிச்சாங்க, காப்பாற்றப்பட்டாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, கொரோனா வைரஸ்க்கு மட்டுமே வேக்சின்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட 20 நோய்களுக்கு எதிராக இந்த வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தினுடைய முக்கியமான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பிக் கேட்சப்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒழுங்கான முறையில் வேக்சினேஷன் ஷெடியூல் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்காமல் மிஸ் ஆன குழந்தைகள் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி அவங்க எல்லாருக்குமே வேக்சினேட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் தெரியாதவங்களுக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே வேக்சினோட அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் தான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான தீமாக இருக்குது. எதுக்காகனா, இந்த வேக்சின்ஸ் போடுறதுனால இவங்கெல்லாம் நோயினுடைய தீவிரத்திலிருந்து இல்லைனா நோயினுடைய இறப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம், நம்மளுடைய ஃப்யூச்சர் இதை நல்லபடியாக வச்சுக்க முடியும். ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது டியூபர்குலோசிஸ், டிபி நோய்க்கு கூட வேக்சின்ஸ் இருக்குது. அதாவது டிபி நோயின் தீவிரத்தன்மையை தடுக்கிறதுக்கு, அதாவது பிரெயின் டிபியாகவோ இல்லை ஒரு டிசமினேட்டட் டிபி, அதாவது உடம்பு முழுக்க பரவுற டிபியிலேருந்து தவிர்க்க கூட வேக்சின்ஸ் இருக்குது. பெண்கள் எல்லாருமே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது செர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் கேன்சருக்கு எதிராக நம்மளை காப்பாற்றிக்க கூட இப்போ ரீசெண்டாக வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஹெல்த்தி என்வாயர்மெண்ட், ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட் வேணும்னா நாம் நோய்களிலிருந்து நம்மளையும் காப்பாற்றிக்கணும், நம்ம அருகில் இருக்கிறவங்களையும் காப்பாற்றிக்கணும். அதுக்கு தேவை இந்த வேக்சின்ஸினுடைய அவேர்னஸ். ஸோ இந்த வருஷம் நாம் எல்லாருமே இதை பற்றின அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி நாமும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி, ஒரு நல்லதொரு வாழ்க்கையை பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம்.